1400 வருடம் ஒரு நபி இல்லாம உலகம் இருந்ததில்லை. உலகம் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து நபியாக அனுப்பின காலம் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் வரைக்கும் இவ்வளவு நீண்ட ஒரு இடைவெளி ஒன்று இருந்ததில்லை. ஆக கூடினா எத்தனைன்றதை நான் சொல்றேன். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு நபி, அவருடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு நபி, அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு நபி. அப்ப யூசுப் பின் யாக்கூப் பின் இஸ்ஹாக் பின் இப்ராஹிம். ஒரே காலத்துல ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்தையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் நபியாக்கி, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் தஆலா நபியாக்கி, மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூலா லஹு கௌலன் லய்யினா, ஃபிரௌனுக்கு போயிட்டு மிருதுவான வார்த்தைகள்ல நீங்க அழைப்பு கொடுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப நபிமார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் பொழுது லூத் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் லூத் அலைஹிஸ்ஸலாமும் ஒரே காலத்துல நபியாக இருக்கிறார். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டதற்கு பிறகு எங்களுடைய நம்பிக்கை விசுவாசம், நபி அவர்களுக்கு முன்பு வந்த நபி அது ஈசா இப்னு மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். உலகத்துல ஒரே ஒரு மனிதர் இஸ்லாமிய கண்ணோட்டத்துல தாயுடைய பேர் சொல்லி மகன் அழைக்கப்படக்கூடியவர் அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். அபூ ஜஹலுடைய இக்ரிமத் பின் அபி ஜஹல், அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா என்றுதான் அழைக்கப்படுமே தவிர வேற எந்த மாத்தமும் அதுல நடக்க மாட்டாங்க. இக்ரிமா ஒரு சஹாபி, அபூ ஜஹல் ஒரு ஃபிரௌன். உதுஉம் லிஆபாஹிம் வஅக்ஸது இன்தல்லாஹ், வாப்பட பேர் சொல்லி தகப்பன் பேர் சொல்லி அழைங்க என்று அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாப்ல நிச்சயமாக இதை தெளிவாக முன்வைத்திருக்கிறான். அதனால கண்ணியமானவர்களே, மிக தெளிவான ஒரு விடயம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் தொடர்ச்சியாக சங்கிலி தொடராக ஒருவருக்கு பின் ஒருவராக நபிமார்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பிறப்பே ஒரு பெரிய சோதனையாக மாறியது. இதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத் ஆயிஷா, சூரத் ஜைனப், சூரத் ஃபாத்திமா, சூரத் ஹதீஜா என்ற சூறாக்களை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. அவர்களுடைய பெயர்களை கூட குறிப்பிடவில்லை. உம்மஹாத்துல் முஃமினீன் என்று அல்லாஹ் தஆலா அவர்கள் மூமின்களுடைய தாய்மார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அஸ்வாஜுகள், மனைமார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறானே தவிர அல்லாஹ் பேர் சொல்லி சொல்லவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவதூறு பேசின நேரத்தில் கூட அல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்வத்தும் மின்கும், ஆறுதல் சொல்லும் பொழுது சூரத்துன் நூரில் அல்லாஹ் தஆலா அதில் ஈடுபட்டவர்கள் உங்களை சார்ந்தவர்கள், நீங்க இது ஷர்ராக எண்ண வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டினானே தவிர பேர் சொல்லவில்லை. வத்குர் ஃபில் கிதாபி மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். ஏன்? இது உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த அல்லாஹ் அதை தொடர்ந்து ஹவ்வாவை அவர்கள் ஜோடியாக ஏற்படுத்தி உலகத்துடைய சந்ததிகளை தகப்பனுடைய பேர் சூட்டிதான் பிறப்பதெல்லாம் இருக்குமே தவிர அல்லாஹ்வுடைய படைப்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரு ஆண் பெண் சம்பந்தம் இல்லாமல் அல்லாஹ்வே படைத்தெடுத்தான். அதே போன்றுதான் உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனாக வலம் யம்சஸ்னி பஷர், என்னை எந்த ஒரு ஆணும் தொடவில்லையே, எனக்கு எப்படி ஒரு குழந்தை எப்படி வர முடியும் என்று ஆச்சரியப்படக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டு ரூஹூதப்பட்டு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு ஒன்றை ஏற்படுத்தினார். அவர்கள் எங்களோட நம்பிக்கையின்படி உயர்த்தப்பட்டு விட்டார்கள், உயிருடன் இருக்கிறார்கள். என்சிலு ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா இறங்குவார்கள். அல்லாஹ் இந்த பூமிக்கு அவர்களை அனுப்புவார். இந்த நம்பிக்கைங்களோட குழந்தைகள உள்ளத்துல ஆழமாக பதிய வைக்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபி, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி,
அவர்களுக்கு முன்பு வந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டு விட்டார்கள், அவர்கள் இறங்குவார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான ஹதீஸ்களிலும் அவர்கள் எப்படி வந்து இதை உலகத்தில் நிலைநாட்டுவார்கள். யுகல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்தி வ கஹ்லா, அவர்கள் சிறு பிராயத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது எப்படி பேசினார்களோ முதிர்வை அடைந்த பிறகும் பேசுவார்கள். இன்னும் முதிர்வை அடையவில்லை, அவர்கள் 33 வயதுடையவர்களாக இறங்குவார்கள். அவர்கள் உலகத்தில் வந்து நீதியை, சமாதானத்தை, ஐக்கியத்தை, ஒற்றுமையை, சாந்தி சமாதானத்தை, நிம்மதியான ஒரு சூழலை உருவாக்கி ஆட்சிப்படிதான் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் மிக தெளிவாக முன்வைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நானும் நீங்களும் சந்திக்க இருக்கிறோம். நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் உயர்த்தப்பட்டதுக்கும் நபி அவர்களுடைய வருகைக்கு இடையில காலம் எவ்வளோ என்று கேட்டா நீங்க எல்லாரும் சொல்லணும், இந்த கேப், இந்த இடைவெளியுடைய காலம் 600 years, 600 வருடங்கள். அப்ப உலகத்தில் ஒரு நபி இல்லாமல் இருந்த காலம் என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு இடைப்பட்ட காலம் 600 வருடம். இந்த இடைப்பட்ட காலம் ஒரு நபி இல்லாமல் ஆகும் பொழுது உலகம் எப்படி மாறியது, இதுதான் என்னுடைய இந்த ஜும்மாவுடைய தலைப்பு. இதை வச்சு நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்றதை புரிஞ்சு கொள்வோம். அதுதான் என்ற நோக்கம். 600 வருடம் ஒரு நபி இல்லாமல் ஆகும் பொழுது எனக்கு மிச்சம் டீட்டெயிலாக போறதுக்கு நேரம் இல்லை. நான் உரிய நேரத்தில் முறையாக இதை முடிச்சு கொள்ளணும். ஆனா அதே நேரத்தில் நீங்க இதை புரிஞ்சு கொண்டு போகணும் என்று சொன்னா அந்த நேரத்தில் ஏற்பட்ட கேப்பால என்ன நடந்துச்சுன்னா எது நடக்க கூடாதோ அது நடந்துச்சு. பனா பைத் ரப்புல் பைத் அஷ்ரஃப் ஃபஹுஸுஹு, காபத்துல்லாவை கட்டியவர்கள் 10 பேர்கள். மலாயிகத்துல்லாஹில் கிராமு ஆதமு, மலக்குமார்கள் ஆதம், ஷீசுன் வ இத்ரீசுன் சும்ம அமாலிகு, ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அமாலிகா, குஸையுன் வ குரைஷுன் கப்ல ஹாதைன் ஜுர்ஹமு, ஜுர்ஹம், குஸை, குரைஷ் என்ற இந்த குலத்தார்கள். அப்துல்லா இப்னு ஜுபைரின் பனாகதா பினாஉல் ஹஜ்ஜாஜி ஃபஹாதா முத்தம்மிமு என்ற உம்மத்தில் அப்துல்லா இப்னு ஜுபைர், அதுக்கு பிறகு ஹஜ்ஜாஜ். இந்த 10 சங்கிலி தொடராக கட்டி வந்த இந்த காபத்துல்லா ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டு 600 வருடத்துல எது நடக்க கூடாதோ அதெல்லாம் நடந்து, ஜினா கூட அதுக்கு நடந்தது. ஜினா 2 பேர் நிர்வாணமாக தவாஃப் செய்து அந்த ஜினால ஈடுபட்டு சிறை வணக்கத்துல அந்த ஜினா செஞ்சவர்கள் அல்லாஹ் பனிஷ்மெண்ட் கொடுத்த அந்த அஸாப் தண்டனை சிலைகளாக மாற்றப்பட்டு அந்த சிலைகளை இவர்கள் சஃபா மர்வால கொண்டு போய் வச்சு அவர்களை தவாஃப் செய்து அதை சங்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலைமைய உலகம் சந்திச்சது என்பது அது மிக தெளிவான வரலாறு. யாரும் அதை நிராகரிக்க முடியாது. இதனாலதான் குர்ஆன்ல சஹாபாக்கள் சஃபா மர்வா உடைய சட்டத்தை பத்தி கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ஹஜ் உம்ராவை செய்ய சொல்லும் பொழுது அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ் உம்ராவை நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறான். வாத்து ஜகாத், ஜகாத்தை கொடுங்க என்று சொல்கிறான். அகிமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்க என்று சொல்கிறான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், நோம்பு பிடிங்க என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கிறான். எல்லா கட்டளையில வந்தது. ஆனா சஃபா மர்வாவும் அப்படிப்பட்ட ஒன்றுதான். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த வதமர ஃபலா ஜுனாஹ அலைஹி யத்தவஃப பிஹிமா. அப்ப இதுல சஹாபாக்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, இந்த சஃபா மர்வா இப்படியான ஒரு தவறான விஷயத்துக்கு இல்லையா போச்சு யார சொல்லலாம். ஜினா செஞ்சு குற்றவாளியராக்கி தண்டிக்கப்பட்டு அந்த தண்டனையில கொண்டு போயிட்டு கல்ல தூக்கி 2 இடத்துல வச்சு அதுல தானே ஜாஹிலியத்துல ஹஜ் செய்யக்குள்ள தவாஃப் செஞ்சார்கள். அதுல நாங்களும் செய்யலாமா என்று கேட்ட நேரத்துல அல்லாஹ் சொன்னான், அவங்களோட பாவத்தை எல்லாம் விடுங்க, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். காபத்துல்லா அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, மகாம் இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, ஜம்சம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, முஸ்தலிஃபா, அரஃபா, மினா அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள்ல உள்ளது. அது போன்றுதான் இந்த சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. ஃபலா ஜுனாஹ அலைஹி
يتطوف بهما فمن تطوع خيرا فإن الله شاكر عليم. அல்லாஹ் தஆலா சொன்னான், யார் இதுல சை செய்வீங்களோ அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கணும், நீங்க கட்டாயமாக சஃபா மர்வால சை செய்யுங்க என்று சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லாம ஃபலா ஹரஜ் என்று சொல்றது காரணம் என்னன்னா, இது செய்யலாம் இல்ல மட்டுமல்ல கட்டாயம் செய்யணும் என்ற அணுகுமுறைய வேறொரு தோணில இந்த இடத்துல பயான் செய்யப்பட்டிருக்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மீது கொண்ட அன்பின் காரணத்தினால நபிமார்களை அனுப்பி இறுதி நபியாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அந்த நபியுடைய வருகைக்கு பிறகு இன்றைக்கு 1446 வருடமாகி ஹிஜ்ரத் செய்து, அதுக்கு அந்த 13 வருஷத்தையும் நீங்க சேர்த்தீங்க என்று சொன்னா அது 1459 வருடங்களாக மாறிடும். நபித்துவத்துடைய அவ்வளவு காலமாகி 600 வருடம் ஒரு நபி இல்லாமல் போகும் பொழுது காபத்துல்லாவையே மாத்தி போட்டாங்கன்னா உலகம் இன்றைக்கு 1446 ஹிஜ்ரியாகியும் எப்படி நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும் என்றதை நாங்க நீங்க சொல்லி அறிய தேவையில்லை. அடுத்து எங்கெங்கெல்லாம் போய்கொண்டிருக்கிறோம். இந்த நவீன யுகத்துல ஆண் பெண் ஒன்றாக மாறணும், ஆண் பெண்ணாக மாறணும், பெண் ஆணாக மாறணும், ஆணும் வாழணும், பெண்ணும் வாழணும். தன்னுடைய என்னென்னெல்லாம் இச்சைகளை உலகத்தில் நிறைவேற்ற முடியுமோ பகுத்தறிவுடைய உச்சகட்டத்துக்கு மனிதன் போயிருக்கிறார். அப்படிப்பட்ட உலாயிக கல் அன்ஆமி பல் ஹும் அதல், மிருகத்தை விட மோசமானவர்கள் என்று குர்ஆன் போட்டு காண்பிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு யுகத்துல தான் நாங்க நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.